சட்டமன்றத்தில் 2 தாவேகா எம்எல்ஏக்கள் முஸ்லீம் சமூகத்தை பற்றி பேசினது மிகப்பெரிய ஒரு சர்ச்சைக்கு உள்ளாக்கியிருக்கு. விஜய் நடிப்பில் வெளியான துப்பாக்கி பீஸ்ட் இந்த 2 படங்கள்லையும் பார்த்தீங்க அப்படின்னா முஸ்லீம் சமூகத்தை தீவிரவாதிகள் மாதிரி சித்தரித்து படம் எடுத்திருக்காங்க அப்படின்னு குற்றச்சாட்டு சொன்ன முஸ்தபா மதுரை மத்திய தொகுதியில் பார்த்தீங்கன்னா அவருக்கு தான் தமிழக வெற்றி கழகம் சார்பாக சீட்டு வழங்கப்பட்டது. அந்த தொகுதியில் நின்று அவர் ஜெயிச்சிட்டார். ஜெயிச்சதுக்கப்புறம் சட்டமன்றத்தில் நேற்று திமுக ஆட்சியில் முஸ்லீம்களை தீவிரவாதிகள் மாதிரி பார்த்தீங்கன்னா பார்த்தாங்க, மக்களை அவ்வளோ கொடுமைப்படுத்தினாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டு சொன்னார். இந்த குற்றச்சாட்டை யாருனாலையும் ஏற்றுக்கவே முடியல. ஏன்னா தமிழகத்தில் திமுக ஆட்சியில் எவ்வளோ முக்கியத்துவம் முஸ்லீம்களுக்கு வழங்கப்பட்டது அப்படிங்கிறது தமிழக மக்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அதுவும் குறிப்பாக முஸ்லீம் சமூகத்தை சார்ந்தவங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். பாஜக அரசு எவ்வளோ முஸ்லீம்களுக்கு எதிரான சட்டங்களை கொண்டு வந்தாலுமே அந்த சட்டங்களுக்கு எதிராக நின்று போராடியது திமுக அரசு தான். அதுவும் இல்லாமல் 3.5% உள் இடஒதுக்கீடு வழங்கியதும் திமுக அரசு தான். முஸ்லீம்களுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து அவங்களுக்கு வேணுங்கிற சலுகைகளை பண்ணி அவங்களும் இந்த சமூகத்தில் வாழக்கூடிய ஒரு நபர்கள் தான், அவங்களுக்கு வேணுங்கிற சலுகைகளை பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சமூகத்தை மிகவும் மதித்தது திமுக அரசு தான். தெரிஞ்சும் தெரியாமையும் உங்களுக்கு சீட்டு வழங்கிட்டாங்க மதுரை மத்திய தொகுதியில். நீங்களும் அங்கே நின்று ஜெயிச்சனால எதிர்கட்சியை குற்றம் சாட்டு சொல்லணுங்கிறதுக்காக நீங்கள் சொல்லாதீங்க. எதிர்கட்சிகள் பார்த்தீங்கன்னா தமிழக மக்களுக்கு நிறைய நல்லதும் பண்ணியிருக்காங்க, சில நல்லதுகள் பண்ணலை, நிறையா பிரச்சனைகள் இருந்தாலுமே அந்த பிரச்சனைகளை சரி செய்கிறதுக்காக மட்டுமே தான் தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக மக்கள் முடிவு பண்ணி ஓட்டி போட்டு அவங்களை ஜெயிக்க வச்சுருக்காங்க. இன்னும் சொல்லிட்டு சட்டமன்றமும் பட்டிமன்றம் மாதிரி அங்கே போய் உட்காந்து சண்டை போட்டுருக்காம தமிழக மக்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு தமிழக மக்களுக்கு சரியான ஒரு தீர்வு வழங்கணும் அப்படிங்கிறதான் இங்கே நிறையா மக்களோட வேண்டுகோளாக இருக்குது.